ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான முறையில் பன்னீர் செய்ய போகிறோம். அதாவது உதிராத பன்னீர் கட்டி கட்டியாகவே அப்படியே நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே மாதிரியே கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் பெர்ஃபெக்டாக பன்னீர் செய்யலாம் வீட்டிலேயே. இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் 2 லிட்டர் பால் சேர்க்குறேன். ஃபுல் ஃபேட் பால் தானே எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். லோ ஃபேட்டாக இருந்தால் இந்தளவுக்கு பன்னீர் நல்லா இதுவாக கிடைக்காது. 2 லிட்டர் பாலையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பால் சூடு வர்றது வரையிலும் கொஞ்சம் நல்லா மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சுகர் சேர்த்தோன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழத்தோட சாறு 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு நான் புழிஞ்சு எடுத்து வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் வினிகர் சேர்க்குறத விட இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்தோம்னா நம்மளுக்கு பன்னீரில் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வடிதட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம பால் சூடாகையில் இந்த சைடு எடுத்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் நல்லா சூடு வந்துருச்சு, கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீனி அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பால் பொங்கி வர்ற மாதிரி வருது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல எலுமிச்சம்பழமும் தண்ணியும் அந்த சாரை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க, ஒரேடியாக ஊற்றிடாமல். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட அது அப்படியே திரண்டு வரும் நம்மளுக்கு. இப்போ எல்லா எலுமிச்சம்பழத்தோட சாருமே ஊற்றியாச்சு அதில். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னா. இப்போ அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் அந்த ஐஸ் கட்டியையும் அதோடு சேர்த்துக்கணும். அந்த பாலோட எல்லா ஐஸ் கட்டியுமே நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ நான் ஒரு ஷால் தான் எடுத்திருக்கேன். காட்டன் ஷால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டனில் ஒரு துணி இல்லாட்டி துண்டு எது வேணாலும் நம்ம லேசான துணியாக யூஸ் பண்ணிக்கணும். அதை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஈரமாக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சட்டி, ஒரு வடிதட்டு, துணி 3மே ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பன்னீர் பாலை இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அந்த தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் அந்த துணியை நல்லா மடிச்சுக்கிட்டு புழிஞ்சு எடுத்துடணும். அதில் எந்த விதமான தண்ணியுமே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், புழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் இன்னமும் அந்த லெமன் ஸ்மெல்லு நம்மளுக்கு வரும், வினிகர் லெமனோடது. அதனால் இன்னொருக்கா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க, கழுவிக்கோங்க. இப்போ கழுவிட்டு திரும்பவும் அதுவையும் புழிஞ்சுக்கணும். நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அதில் புழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெயிட்டை நல்லா தூக்கி வச்சுருங்க. ஒரு கல் அப்படி இல்லைனாக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கல் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பன்னீர் எடுத்துகிட்டு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பிசைய நம்ம இந்த உள்ளங்கை வச்சு அமுக்கி பிசையணும். அப்படி பிசைய இது நல்லா அப்படி சாஃப்டாக வரும் பன்னீர் நம்மளுக்கு. அந்தளவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இருந்த காட்டிலும் இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக அதை காட்டிலும் ஃபஸ்ட்டு இருந்தது காட்டிலும் இப்போ நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியில் திரும்ப வச்சுட்டு அதை அப்படி மடித்து எடுத்துக்கலாம். நம்ம மடித்து எடுத்துகிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே அது இருக்கட்டும். இந்த சைடு இன்னொரு அடுப்பில் நான் ஒரு சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீர் வெயிட் வச்சுருந்தோம்ல ஸ்கொயர் ஆக்கி, அதை அப்படியே மெதுவாக எடுத்து போட்டுருங்க. அப்படியே போடணும். அந்த மடித்தபடியே துணியோடே
நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையிலும் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணியிலே கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும்னா அடுப்பு அமர்த்திடணும். அடுப்பு அமர்த்திட்டு மெதுவாக எடுங்க. அது உடஞ்சிடக்கூடாது. நம்ம எடுக்கையில் 2 பக்கத்து கரண்டி அப்படி இல்லைன்னா இடுக்கி வச்சுட்டு அப்படியே மெதுவாக எடுத்து திரும்ப அந்த வடிதட்டிலே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி இல்லாதபடி நம்ம வந்து அதை திரும்பவும் புழிஞ்சு எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கல் வச்சுட்டு நான் அமுக்கி விடுறேன் தண்ணி வந்து வெளியில் வர்றதுக்காக. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாக்க ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அரை மணி நேரத்துக்கு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரை மணி நேரம் கழித்து. அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 310 கிராம் இருக்குது நம்மளுக்கு 2 லிட்டர் பாலுக்கு. இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் நான் ஸ்கொயராக. இப்போ பாருங்கள் சூப்பரான பன்னீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்கக்கூடிய அதே மாதிரி இருக்குது பன்னீர். நம்ம வீட்டில் செஞ்சோன்னாக்கா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுட்டோன்னாக்க கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 மாதம் வரையிலும் ஃப்ரீசரில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம வீட்டில் செஞ்சதுங்கிறதுனால. இதே மாதிரி பன்னீர் வச்சு நிறைய கறி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான பன்னீர் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த பன்னீர் வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.